கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்பா மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளையும் அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை நாம் விசாரிக்க வேண்டும் என்று, இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இதுவே தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? பக்தியுள்ள ஜனங்களாய் வாழ்கிறோமா? மாசில்லாத சுத்தமான பக்தியுள்ள ஜனங்களாய் வாழ்கிறோமா? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே தகப்பன் தாய் இல்லாத பிள்ளைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, ஆதரவற்ற பிள்ளைகளை நாம் விசாரித்து அவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? கணவனை இழந்த பெண்கள் உபத்திரவப்படும் போது அவர்களை விசாரிக்கிறோமா? அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்கிறோமா? தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியுள்ள ஜனங்களாய் எப்பொழுது இருக்கிறோம்? ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யும் போது, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது, ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் போது, தான தர்மங்கள் செய்யும் போது, உதவிகள் செய்யும் போது, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறோமா? நம் இறங்கி கொடுக்கிறோமா? மற்றவர்களுக்கு தயவு பாராட்டுகிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம் தேவனுடைய பிள்ளைகளாய், அவருடைய சொந்த ஜனங்களாய், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? நாம் பக்தி உள்ளவர்கள் என்பது எப்படி தெரியும்? மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது, ஆலயத்தில் போய் கர்த்தரை தேடுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறோமா? ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறோமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்தார், எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்தார். ஆம் பிரியமானவர்களே, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய பிள்ளைகளாய் தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக? நாம் நன்மை செய்யும்படியாக. நாம் நன்மை செய்யும் என்று தெரிந்து நாம் செய்யாமல் இருப்போம் என்றால் பாவம் செய்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம். அவர்களுடைய உபத்திரவத்திலே, துன்பத்திலே நாம் அவர்களுக்கு நன்மை செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி உள்ள ஜனங்களை நாம் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவர்களை வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்வோம். அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே, துன்பத்திலே, பிரச்சனையிலே, போராட்டத்திலே அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். ஹல்லேலூயா. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே. ஆம் பிரியமானவர்களே, நாம் உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் பக்தி உள்ள ஜனங்களாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உலக இச்சைகள், உலக பாவங்கள், உலக துன்மார்க்க காரியங்கள் நம்மை தொடாதபடிக்கு நாம் காத்து கொள்ள வேண்டுமா? இந்த உலகம் நம்மை கரைபடுத்தக்கூடியது, பாவத்தினால் நிறைந்தது, தீமைகளினால் நிறைந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தின்படி காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கரைதிரை அற்றவர்களாய் நம்முடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனால் பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின்படி நாம் காத்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பொல்லாங்கன் நம்மை தொட முடியாது.
நாம் இந்த உலக பாவங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு, உலக துன்மார்க்க காரியங்களுக்கு, விபச்சார பாவங்களுக்கு, வேசித்தனங்களுக்கு காத்து கொள்ளும்போது எந்த சத்துருவின் கிரியைகளோ நம்மை தொட முடியாது, நம்முடைய குடும்பத்தை தொட முடியாது, பொல்லாங்க நம்மை தொட முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏன் அனைவருடைய வாழ்க்கையிலே சத்துருக்களின் போராட்டம், ஏன் பிசாசின் போராட்டம்? ஏனென்றால் வேத வசனத்தின்படி காத்து கொள்ளாமல் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்கறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, துன்மார்க்கமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, உலக இச்சைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. பிரியமானவர்களே, நான் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே, வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து சத்ருவானவனுக்கு இடம் கொடுத்து குடும்பத்தில் உள்ள நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனால் பிறந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின்படி நாம் காத்து கொள்ளும் போது எந்த சத்ருவானவனும் நம்மை தொட முடியாது. பிரியமானவர்களே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய ஜீவனுள்ள வித்து நமக்குள்ளே இருக்கும்போது பாவம் செய்யாதபடிக்கு மாசில்லாத சுத்தமுள்ள பக்தியுள்ள ஜனங்களை நாம் வாழ முடியும். எந்த சத்ருவின் கிரியைகளையும் நம்மை தொட முடியாது, பொல்லாங்கன் நம்மை தொட எந்த அதிகாரமும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பிசாசுக்கு இடம் கூடாதபடிக்கு எதிர்த்து நிற்போம். வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, சத்திய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, ஜீவனுள்ள வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்ருவானவனுக்கு நாம் எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்துக்கொள்வோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம், விதவைகளுக்கு உதவி செய்வோம், நன்மை செய்வோம், மாசில்லாத சுத்தமான பக்தியுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். நல்லவரே மெய் துதிக்கிறோம். மெய்ப்பனே மெய் துதிக்கிறோம். நல்ல போதகரே மெய் துதிக்கிறோம் அப்பா. நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீரே, அதற்காக நன்றி. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் ஆபத்தான காரியங்களுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி பிள்ளைகளை சுத்திகரிங்க அப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள கிருபைகளை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கவும், விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கவும் எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்கப்பா. நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறக்காதபடிக்கு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாய் நன்மை செய்ய நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கேற்ற திராணியை, பலனை, சத்துவத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. வேலை செய்வதற்கேற்ற நல்ல பலனை, சத்துவத்தை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லை செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலையை கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அப்படியே வல்லமிலாம் நிரப்புங்கப்பா. ரீபா கபரா ஷகர கதூரி கரதரபலா, ரபா கபரா ஷகர கதூரி கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபோரு சந்த ரதன ஹதரபலா. என் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ரீபா காரா ஷேகே லேதனே மாரா ஷதரபலா ஹதரபலா. தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிற தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. அண்ணாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க.
மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு கண்ணீரோடு அவமானத்தோடு வாழாதபடிக்கு பிள்ளைகளை தலைநிமிர செய்யுங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, அந்த குடும்பத்தை என் தேவன் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. என் தேவன் சந்திப்பீராக. தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை அப்பா பொறுப்படுத்த வழி நடத்துங்க. சமாதானத்தை கொடுங்க. குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. என் தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவர். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கிய தேவன். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகையை செய்யட்டும். நன்மையினால் நிரப்புங்கப்பா. முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோமப்பா. அந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய ஆளுகைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்கப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.